நான் பண்ணத மார்க்கிங்னா அப்ப அதுக்கு முன்னாடி அவங்க பார்த்து ஒன்னு பண்ணாங்க. வணக்கம் நண்பர்களே, பிக் பாஸ் சீசன் 8ல அருண் அண்ட் சௌந்தர்யாவுக்கு இப்போ ஒரு சண்டை நடந்திருக்கு. அந்த சண்டை தான் 3வது ப்ரோமோ வந்திருக்கு. அந்த சண்டையை முடிச்சு வச்சது நம்ம முத்து தான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்ல, அந்த குக் பண்றவங்க, அந்த சமையல் பண்றவங்க, அந்த பாத்திரம் கழுவுறவங்க, பாத்ரூம் கழுவுறவங்க, அவங்களுக்குலாம் ஆள் பிரிச்சு விடுறப்ப குக் பண்றதுக்கு ஆளை கம்மியா விடுங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து ஸ்கில் ஓரியன்ட் கிடையாது. ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கழுவுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளு தேவை, அது வந்து இருக்கட்டும் அப்படிங்கிறப்பல சொல்லும்போது, இல்ல அது எப்படி சொல்ல முடியும், அது வந்து குக் பண்றதெல்லாம் ஸ்கில் ஓரியன்ட் தான், இந்த கழுவுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் ஜாப் அப்படிங்கிறப்பல எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அது தீபக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட் வச்சிருப்பாங்க, அதை அப்படி ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிறப்பல சொல்லும் போது, நீ வார்த்தையை வந்து பார்த்துட்டீங்கன்னா மாற்றி பேசு அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து தீபக் கிட்ட சொல்லுவாங்க. நீ வந்து கரெக்டாக பேசு அப்படிங்கிறப்பல வந்து தீபக் அவர்கள் அருண் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த ஆர்குமெண்ட் போகிறப்ப அந்த ரெண்டையும் வந்து புரிஞ்சுக்க ஒரு முடிவு இல்லாமல் இருக்காரு, புரிஞ்சுக்க தெரியாமல் இருக்காரு. அவங்க முதல்ல யாராச்சும் புரிய வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அவர்கள் சொல்லுவாங்க. அவங்க முதல்ல கிளாஸ் எடுங்க, அவங்கள முதல்ல சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறப்பல வந்து நம்ம சௌந்தர்யா அவர்கள் அவங்களோட நக்கல் பாணியிலே வந்து சொல்லியிருப்பாங்க. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அருண் பிடிச்சிக்கிட்டு சௌந்தர்யா வந்து மோக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண் அவர்கள் செஞ்சிருக்காரு. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீயே இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ஒரு மோக் பண்ணுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் சொல்லியிருக்க, அது வந்து மோக் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீயே அதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி வந்து கேட்குறாங்க. இல்லை நான் அப்படிலாம் பண்ணல, அது வந்து மோக் கிடையாது, இப்போ சௌந்தர்யா பண்ணது மட்டும் இல்லையா அப்படின்னா, அதை வந்து நேருக்கு நேராக அங்கனே சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. இங்கே வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்கிறது என்ன, எந்த விதத்தில் ஒரு நியாயம் அப்படிங்கிறப்பல வந்து அவங்க பண்ணது மோக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக சொல்லியிருந்தாங்கன்னா சௌந்தர்யா அவர்கள் அதை நீ கரெக்டாக அங்கனே சொல்லியிருக்க வேண்டியது. அதை விட்டுட்டு நீங்கள் சௌந்தர்யா பண்ணுறாப்லே பண்ணால் அது எந்த விதத்தில் நாயும் நீங்கள் சொன்னது தானே, அந்த சௌந்தர்யா பண்ணுறதெல்லாம் மோக் பண்ணுறாப்புல பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் தானே சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது நீங்களே அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வளச்சு பிடிச்சி கேட்கும்போது, அதுவும் குறிப்பாக ரயன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு, இல்லை நான் பண்ணவே இல்லை, அப்படிலாம் கிடையாது, அது மோக் கிடையாது, நீங்கள் பண்ணது மோக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ஆர்குமெண்ட் வைக்கும்போது, அப்போ அவங்க சொன்னது மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து கிளாஸ் எடுங்க, அவளுக்கு ஒன்றுமே புரியிறாப்புல எடுத்து சொல்லுங்கள், கிளாஸ் எடுங்கன்னா என்ன அர்த்தம், அது மோக் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண் அவர்கள் அவரோட ஆர்குமெண்ட் வச்சுட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து ரயனை எல்லாருமே வந்து அது வந்து மோக் பண்ணுறது கிடையாது, அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப இல்ல அது மோக் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாயத்தை வந்து தெளிவா எடுத்து வச்சுட்டு இருக்காரு. அப்பதான் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த முத்துக்குமரன் என்ட்ரி கொடுத்து, எப்பா உனக்கு புரியுறாப்புல சொல்லணும் அப்படின்னா நீயே தான் போன வாரம் சொல்லியிருந்த, இந்த மாதிரிலாம் பண்ணா அது வந்து மோக் பண்றாங்கன்னு அர்த்தம், அது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ நீயே வந்து பாத்துட்டீங்கன்னா அதை வந்து உடைச்சிட்டு நீ அது அந்த வேலையை தானே பண்ற அப்படிங்கிறாப்புல சொல்லும்போது, அப்படியா அப்படி இல்லையே அப்படிங்கிறாப்புல சொல்லி, ஓ எனக்கு புரியல அப்படிங்கிறாப்புல வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் பேச ஆரம்பிச்சது ஒரு மாதிரி அடங்கிட்டாரு. அதாவது நீ வந்து இந்த கோவத்துல ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கிறப்ப நீயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு அறியாமலே நீ அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நீ பண்ண ஆரம்பிச்சிடுற, நீ பண்றதா சரின்னு சொல்லிட்டு பண்ற, அப்படிலாம் கிடையாது. நீ வந்து அந்த ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கிறப்ப நீ எடுக்கிற முடிவு, நீ முன்னாடி ஏற்கனவே சொல்லி வச்சதை வந்து பிரேக் பண்ணிடுற, முடிவு எடுத்து வச்சதை வந்து பிரேக் பண்ணிடுற, நீயா அவன் வந்து உளறிட்டு திரியிற அப்படிங்கிறாப்புல வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரை வந்து பேசியிருக்காரு. அவ்வளோதான், இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அந்த சைடு இருந்துக்கிட்டு, நீ வந்து வாண்டடா வந்து எதுலையாச்சும் போயிட்டு நீ மூக்கு நுழைச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமார் சௌந்தர்யாட்ட கேட்குறாங்க. அதுக்கு இல்லை நான் அப்படிலாம் வந்து எந்த இதுலேயும் வாண்டடாக போகிறதில்ல, ஏதாவது வாண்டடாக போகணும் அப்படின்னா போவேன், அன்வான்டாக போக மாட்டேன் அப்படிங்கிறாப்புல சௌந்தர்யா அவர்கள் சொல்லுவாங்க. அதுக்கு இல்லை நீ இப்போ எந்த பிரச்சனை நுழைஞ்சாலும் அன்வான்டாக தான் நுழைஞ்சிருக்க, வாண்டடாக இப்போ எதுலையுமே நீ நுழையல அப்படிங்கிறாப்புல வந்து முத்துக்குமார் சொல்லியிருப்பாங்க சௌந்தர்யா பார்த்து. அப்போ தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் சும்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காரு, அவர் அதெல்லாம் வந்து அன்வான்டான பிரச்சனை, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சௌந்தர்யா அவர்கள் சொல்லும்போது அருண் அப்படியே திரும்பி பார்ப்பார் சாப்பிட்டுட்டு, பற்றியா நான் இது சொன்னதுக்கு திரும்பி பார்த்தாப்புல அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நக்கல் அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. அவரெல்லாம் ஒரு இது அவருக்கெல்லாம் புரியாமல் சொல்லணும் அப்படின்னா என்னத்த சொல்றது, புரியாத எனக்கே புரிஞ்சிருச்சு, அவருக்கு புரியலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சௌந்தர்யா அவர்கள் கிண்டல் அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அந்த 3வது ப்ரோமோக்கான ஒரு பிரச்சனையாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ முத்து வந்து இப்போ வந்து சௌந்தர்யாவை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கணிச்சு வச்சு கரெக்டாக வந்து கேம் பிளே பண்ணுறாரு. இவ்வளோ நாளாக வந்து சைலண்டாக ஒரு மாதிரி கேம் விளாண்டுட்டு இருந்தவர் இப்போ சாச்சனை யாரை சொல்லிட்டு போயிட்டாரு, ஆனால் நீ டைட்டில் வின் பண்ணிட்டு தான் வெளியே வர அப்படிங்கிறப்பல சொல்லிட்டு போனதுக்கப்புறம் முத்து இறங்கி அடிக்கிறாரு. அது இன்னைக்கே எதுக்காக இருந்தாலும் பாயிண்ட் எடுத்து அடிச்சு நவுத்திட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது எல்லாம் கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும் முத்துக்கிட்ட அப்படிங்கிறப்பல கொஞ்சம் அருணே அடங்கிட்டார் அப்படின்னா பாருங்களேன்.